எவ்ரிவன், இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் தான். ஸோ என்ன சம் அப்படின்னா, ப்ரூவ் தட் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் tan தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதை ப்ரூவ் பண்ண போகிறோம் நமக்கு கிளியராக தெரியணும். ஸோ டு ப்ரூவ் அப்படின்றத நான் எடுத்து எழுதிக்கிறேன். என்னென்ன ப்ரூவ் பண்ணணும், சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் tan theta multiplied by sin theta அப்படின்றது தான் நான் ப்ரூவ் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சொல்யூஷன். ஸோ நான் இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு LHS தான் எடுத்துக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் நமக்கு இங்கே யார் இருக்கா, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ எடுத்துக்கலாம், சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் இந்த சீக்கன் தீட்டா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வேறு ஏதாவது ஃபார்ம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஸோ சீக்கன் தீட்டா ஈக்குவல்ஸ் என்ன அப்படின்னா 1/cos தீட்டா. ஓகேவா? இந்த சீக்கனுக்கு பதிலாக 1/cos தீட்டாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? 1/cos தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1, இங்கே என்ன சைன் இருக்குது, மைனஸ். ஸோ இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகே ஓகே. ஸோ இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இது எதுக்காவது ஈக்குவலா? நல்லா யோசிங்க. எஸ், சூப்பர். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டேர்ம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணணும், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைன் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா. ஸோ நான் ஒரு சைன் தீட்டாக்கு கீழே மட்டும் இந்த காஸ் தீட்டாவை எழுதிடுறேன். ஓகே, ஏன்னா இது வந்து மல்டிப்ளையில் தான் இருக்குது. ஃபைன் ஃபைன். ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் என்னது, tan தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த tan தீட்டாவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. ஸோ tan தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா வந்து விட்டது. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், இந்த டேர்ம் ஈக்குவல்ஸ் tan தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை எடுத்துட்டோம். அது எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், tan தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா. ஸோ இங்கே எழுதிக்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டோம், என்ன டேர்ம் எடுத்துக்கிட்டோம், சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் tan தீட்டா. ஸோ நம்ம எதை ப்ரூவ் பண்ண எடுத்துக்கிட்டோமோ அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக என்ன எழுதிடலாம் அப்படின்னா, ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஓகே. ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? நம்ம வந்து இந்த டேர்மை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துக்கிட்டோம். இங்கே இருக்க சீக்கனுக்கு பதிலாக 1/cos போட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 1 மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சைனை எக்ஸ்பேண்ட் பண்ணி சைன் பை காஸ்க்கு பதிலாக tan போட்டோம். நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ். இதுதான் இந்த சம். அடுத்த சம்மில் மீட் பண்ணலாம்.